Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Sony Xperia 2 பத்தின leaked ஆன specifications plus launch date எப்போ price எவ்வளவுன்னு இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் டீடைலா. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா கீழ இருக்கிற subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அந்த bell icon-ஐ click பண்ணாதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So recently தான் பாத்தீங்கன்னா Sony Xperia 1 வந்துட்டு MWCன்ற ஒரு ஈவென்ட்ல இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லணும். ஏன்னா அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 799 euros வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 74,000 rupees கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ளஸ் ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப் ப்ளஸ் ஒரு நல்ல செல்ஃபி கேமரா, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஒரு 4K HDR OLED டிஸ்பிளே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சோனி. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Sony Xperia 2ன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதாவது அதோட சக்ஸஸராக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு செப்டம்பரில் லான்ச் பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க IFAன்ற ஒரு ஈவெண்ட்டில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லீக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ முதலாவதாக பார்த்தோம்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் Sony Xperia 1ல பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inch டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4K HDR OLED டிஸ்பிளே. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம்னா ஒரு 6.2 inch அதே 4K HDR OLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. ஸோ சைஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அது எதுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணப்பட்ட ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அதே ஸ்னாப்ட்ராகன் 855ன்ற ஒரு சிப்செட்டை தான் இவங்க வந்துட்டு இதில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் சொல்கிற மாதிரி இல்லை கைஸ். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் சிப்செட் எடுத்துகிட்டு வந்து. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் கைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதே மாதிரி ஒரு ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப் தான் எடுத்துகிட்டு வர போகிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்ஸில். ஸோ ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு இன்னுமே ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி இமேஜஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ரெசல்யூஷன்ஸில் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு அப்கிரேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராஸ். ஸோ ஃப்ரண்ட் கேமராஸும் அதே மாதிரி Sony Xperia 1ல பார்த்த ஒரு நல்ல செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க, இன்னும் பெட்டரான ரெசல்யூஷன்ஸில். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனும் இவங்க பண்ணல. ஸோ அதுவும் ஒரு ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ பேட்டரியை பார்த்தீங்கன்னா இப்போது டிஸ்பிளே எப்படி குறைச்சிருக்காங்களோ கொஞ்சம், அதே மாதிரி பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 mAh பேட்டரி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ Sony Xperia 1ல பார்த்தீங்கன்னா 3300 mAh எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் குறைச்சி 3000 mAh பேட்டரி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இதில் வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 15 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு இதில் எடுத்துகிட்டு வராங்க ஒயர்லெஸ். ஸோ ஒயர்லெஸ் இல்லாமல் கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் 18 watt எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுவும் ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் தான். பேட்டரி சைஸ் கொஞ்சம் குறைச்சாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுவும் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்துகிட்டு வருது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 வேரியன்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று வந்துட்டு 6+ 128GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8+ 256 ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். ஸோ இந்த 2 வேரியன்ட்ஸ் தாங்க இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அதாவது 6+ 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டோட ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 to 65,000க்குள்ளே இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு இந்த லீக் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுது. ஸோ Sony Xperia 1 நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஒரு 10,000 ரூபாய் கம்மியாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளே சைஸை குறைச்சதாக இருக்கட்டும், இல்லை அந்த பேட்டரி சைஸை கொஞ்சம் குறைச்சதாக இருக்கட்டும், இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க, நம்ம கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதாங்க இஸ் Sony Xperia 2 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அது கூட ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு 3.5mm ஆடியோ ஜாக் வந்துட்டு இல்லை. ஸோ அது 100% இப்போ வந்துட்டு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 3.5mm ஆடியோ ஜாக் வந்துட்டு எடுத்துகிட்டு வருது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 3.5mm ஆடியோ ஜாக் வந்துட்டு இல்லை. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இது வந்துட்டு Sony Xperia 2 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் Sony Xperia 1 மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
டிஸ்பிளே சைஸை குறைச்சிருக்காங்க, ப்ளஸ் பேட்டரி சைஸும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா இது வந்துட்டு சோனி எக்ஸ்பீரியா 1 லைட் வெர்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் எப்போ இந்த 3.5mm ஜாக்கை வந்துட்டு இல்லைன்னு சொன்னாங்களோ அப்போவே நான் கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்துட்டு அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதான் கைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லீக்கான ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then, signing off from Sandeep.